Hi friends, welcome to பருப்பும் நெய்யும் சேனல். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மண் இல்லாமல் நம்ம வீட்டில் நமக்கு தேவையான கீரைகளை நம்ம எப்படி வளர்க்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதனால் நம்மளால் கார்டனிங் அப்படிங்கிற போர்ஷன் வந்து நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட, நமக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட நமக்கு இந்த மாதிரி கீரைகளை, சத்தான கீரைகளை நம்ம வீட்டிலேயே நம்ம வளர்க்கலாம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பருப்பும் நெய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து வெந்தயம், கடுகு, பாசிப்பயறு, கொண்டக்கடலை இந்த நாளோட கீரையை வந்து நம்ம எப்படி வீட்டில் வளர்க்கலாங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் தேவையான அளவு பாசிப்பயறு அப்புறம் வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியில் ஊற வைக்கணும். 1 டே ஃபுல்லாக நல்லா ஊற வைக்கணும். நம்ம எப்பயுமே வந்து அந்த ஸ்ப்ரவுட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அந்த முளை கட்டி வைப்போம்ல, ஸோ அதை மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நல்லா 1 டே வந்து ஊறிடுச்சு ரெண்டுமே. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். பரப்பி விட்டுட்டு நம்ம ஒரு ஒயிட் காட்டன் டவலில் எடுத்து அதை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு இந்த பிளேட் மேலே நல்லா மூடி அந்த பிளேட்டுக்கு அடியில் அந்த துணியை வந்து நல்லா சுற்றி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது. ஸோ இப்போ வந்து துணியை நல்லா நினச்சி இதுக்கு மேலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ டம்பாக இதை வந்து ஒரு கிண்ணத்தில் நம்ம போட்டு வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ சாதாரணமாகவே நம்ம முளை கட்டி நம்ம பயிரை கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு, நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து வராது. இப்போ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளை விட்டுருக்கு பயிரிலிருந்து. பயிர் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே முளை விட்டுரும், வெந்தயத்தில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதில் மெயினாக நம்ம பார்க்கறது வந்து அந்த துணி மட்டும் நல்லா ஒரு ஈரமாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து தண்ணி வந்து அந்த துணி மேலேயே தெளிக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் துணியை எடுத்துகிட்டு அதை நல்லா ஈரப்படுத்திட்டு திருப்பி நீங்கள் சுற்றி வைங்க. சப்போஸ் இந்த மாதிரி நம்ம தண்ணி மேலேயே தெளித்தோம்னா வெந்தயத்தில் வந்து ஒரு மாதிரி தண்ணி ரொம்ப சேர்ந்து இதாகிரும். ஸோ ஸ்ப்ரவுட் வந்து நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம வெஜிடபிள்லாம் வாஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கூடை எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தேன், இதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். இதில் வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து இந்த மாதிரி சுற்றி போட்டிருக்கேன். இது மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி பாத்திரம் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த பிளேட்டை இப்போ நம்ம முளை கட்டி வச்சுருக்கோம்ல அந்த பயிரை வந்து அந்த டப்பாவில் போட்டு இப்போ கீழே வந்து இதில் வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்குது. இந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே தான் இந்த பயிரை போட்டிருக்கோம். ஸோ கீழே வந்து அந்த தட்டில் வந்து தண்ணி இருக்குது, தண்ணி மேலே இதை வைக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் பயிர் மட்டும்தான் நான் அதில் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இதை வந்து இந்த மாதிரி நம்ம மஷ்ரூம் வாங்குவோம்ல அந்த பாக்ஸில் இந்த மாதிரி ஹோல் போட்டு விட்ருக்கேன். கொஞ்சம் பெரிய ஹோலாக போட்டுக்கோங்க, ஏன்னா அப்படின்னா தான் ரூட் வந்து வெளியில் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹோல் போட்டிருக்கேன். இதுலேயும் இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து வச்சுட்டு நான் லேசாக தண்ணி தெளித்து விட போகிறேன். இப்போ 2 டப்பாலையும் வந்து நான் அந்த பயிறு வகைகளை வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து நம்ம கீரை எடுக்க போகிறோம். இது 1 வீக் தான். இப்போ இந்த மூங் தால்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் நம்ம வந்து கீரை எடுத்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு கொஞ்சம் இலை விட ஆரம்பிக்கும் அந்த பயிரிலிருந்து. இது வந்து உங்களுக்கு ரெகுலராக இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே பிளேட்டில் வச்சுருக்கக்கூடிய தண்ணி மட்டும் நம்ம ரெகுலராக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணி கண்டிப்பாக இருக்கணும், தண்ணியை ரெகுலராக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் மினிமம் வந்து 2 ஹவர்ஸாவது சூரிய வெளிச்சம் வேணும். அதுக்கு ரொம்ப நம்ம வந்து சன்லைட்டில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம விண்டோலேருந்து வரக்கூடிய நல்ல பிரைட்டான ஒரு வெளிச்சம் கூட நமக்கு இது போதும். ஸோ இதுதான் வந்து அந்த சீடோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் இல்லாமல் நம்ம தண்ணியில் வளர்க்கக்கூடிய இந்த கீரைகளுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கீரைகளை வந்து மண்ணில் வளர்க்குறதுக்கும் நம்ம தண்ணியில் வளர்க்குறதுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. இப்போ மண்ணில் வந்து அந்த செடி நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அது வந்து ரூட் பேஸ் பண்ணி தான் அந்த செடி வளரும். அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் தண்ணியில் வளர்க்கும்போது ஃபாஸ்ட் க்ரோத் கிடைக்கும். ஸோ நம்ம பயிறு வகைகளை நம்ம டைரெக்டாக நம்ம வேக வச்சு நம்ம சுண்டலாக சாப்பிட்றதுக்கு அந்த பயிறு வகைகள்லேருந்து இந்த மாதிரி கீரைகளை எடுத்து சாப்பிட்றது வந்து நிறையவே ஃபைபர் கண்டென்ட் அடங்கின ஒரு கீரையை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ வித்தின் 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூங் தாலோட கீரை வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம நார்மலாக நீங்கள் எப்பயும் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம எப்படி கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு ரெசிபீஸ்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இந்த பாத்திரம் காமிச்சேன்ல, இந்த டப்பாவுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் பார்ட்டில் ஹோல் வந்து சின்னதாக இருந்தது. ஸோ உங்களுக்கு ரூட் வந்து கீழே விடுறதுக்கான சான்சஸ் வந்து குறைவாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த சைடு வந்து செடி வளரல, சுற்றி வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடிய டப்பா வந்து கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கிறதா நம்ம சூஸ் பண்ணிக்கணும்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டோட மூடி. இதுலேயும் கூட நம்ம ஹோல் போட்டு நம்ம செடி வளர்த்துக்கலாம். ஸ்வீட் பாக்ஸு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் அதை கூட நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கடுகு செடி எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற கிளிப்பிங்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடுகு கீரையை வந்து நம்ம கடுகு எதுலெல்லாம் தாளிப்போமோ அதுக்கு பதிலாக இந்த கடுகு கீரையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. ஸோ பிளாக் சேனல்லேருந்து எப்படி கீரை இது பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதில். ஸோ மூங் தாலுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் மற்ற எல்லா பயிர் வகைகளுக்கும். இப்போ இந்த கொண்டைக்கடலைக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த கொண்டைக்கடலை கீரையை வந்து நம்ம இந்த மாதிரி குருமா செய்கிறதுக்கெலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருப்பேன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த கொண்டைக்கடலை செடி வந்து எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த கீரையெல்லாம் அந்த மூங்கால்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நான் வந்து ட்ரை பண்ணது. இப்போ வந்து இது ஏன்னா நமக்கு 1 வீக்லேயே நமக்கு வந்து மூங்கால் வந்து கீரை நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ அப்போ நம்ம மொத்தமாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பயிர் வகைகளாக ஒரு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு டெய்லியுமே வந்து கீரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் வெஜ்ஜிஸ் நமக்கு கிடைக்காத சமயத்தில் இந்த மாதிரி கீரைகள் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நல்லாவே சத்தான ஒரு கீரைகள் இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம். இந்த வெந்தயம்லாம் கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் நம்ம பொறுமையோடு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சத்தான கீரை நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வெந்தய கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காய வச்சு அந்த இலைகளை காய வச்சு கசூரி மேத்தியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொண்டைக்கடலை நான் வந்து ஆல்ரெடி காமிச்சது தான். ஸோ இது கூட வந்து இதை வந்து எந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசிபீஸையும் ஆட் பண்ணலான்னு நினச்சேன். பட் இதை வந்து காமனாக ஒரு ரெசிபிக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண அப்படியே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குழம்பு, பொரியல், ஒரு கூட்டு வைக்கும்போது நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மாவோட கலந்து கீரை தோசையாக செஞ்சுக்கலாம். இல்லை சேலட், பசங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சாண்ட்விச், அந்த மாதிரி எல்லா ரெசிபீஸ் கூடயும் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ரெசிபீஸ் வந்து இதில் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு டிஃப்ரெண்ட் ரெசிபீஸில் வந்து இந்த மாதிரி கீரைகளை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பருப்பும் நீங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.